ஏய் நீ ஏன்டா வயிற்றுச்சல் தூண்டிட்டு இருக்க? நானே வேலை இல்லாம ப்ரெஷர்ல இருக்கேன். கரெக்டா அந்த பிசினஸ் ரன் பண்ணோம்னு வச்சுக்கேன், நம்ம சக்சஸ்ஃபுல்லா ப்ராஃபிட் சம்பாதிச்சு பணக்கார. ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். கண்டிப்பா நீ சொன்ன மாதிரியே பணக்காரன் ஆகிறோம், ஜாகுவார் கார்ல போறோம். அதான் ஈஸியா பண்ணலாம். இந்த பிசினஸ கரெக்டான வேலை கொண்டு போனா நம்ம. நானும் வேலை இல்லாம வெட்டினாய தானே சுத்திட்டு இருக்கேன். நானும் எவ்வளவு கம்பெனி ஏறி இறங்கிட்டேன், ஒரு வேலை கூட கிடைக்கலண்ணா. அங்க இருந்து பார்த்தனா நீங்க பிசினஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க, நானும் உங்க பிசினஸ்ல சேர்ந்துக்கலாமா? வாப்பா வாப்பா, இதெல்லாம் என் கடமை. நான் 4 பேருக்கு நான் சொல்லி தரது ஒரு நல்லதுதான். எங்களுக்கும் கொஞ்சம் இது இருக்குல்ல, நம்மளால 4 பேர் வளர்ந்தா நல்லது தானே. பாப்பா வாப்பா. தம்பி, இந்த பிசினஸ்ல பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஷார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் லாங் ப்ராஃபிட். நம்ம வந்து சாதாரணமா பணக்காரன் ஆகிறோம், பணம் அதிகமா சம்பாதிக்கணும்னு கூடாது. நம்ம அடிச்சா கோடீஸ்வரன் அப்படி கோடீஸ்வரன் தான் ஆகணும். இதை வந்து எப்படி பண்ண போறோம்னு இப்ப சொல்ல போறோம், சரியா? இந்த பிசினஸ் எப்படி பண்ண போறோம்னா, ஆப்பிரிக்கால இருந்து ஒரு 1000 கிலோஸ் கோல்டு வாங்க போறோம். ஓகேவா? கோல்டு இறக்கி அதை வந்து அந்தந்த ஊருக்கு, சென்னை இந்த மாதிரி, நம்ம வந்து தமிழ்நாட்டுல முதல் வளரணும். அதுக்கப்புறம் தான் இந்தியா, அப்புறம் வேர்ல்டு வைட் அப்படி போகணும், சரியா? அதனால ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். அந்த 1000 கிலோ, அந்த 1000 கிலோ தங்கத்தை அப்படி 100 கிலோவா பங்கு போட்டு அந்த பிஸ்கெட் அந்த பிஸ்கெட்டை நாடு பூரா உலகம் பூரா வித்து அதுல வர ப்ராஃபிட் எடுத்து நிலாவிலே போய் நிலம் வாங்கி அங்க நம்ம பிரான்ச்சை ஓபன் பண்ணி நம்ம காலை பதிக்கிறோம். அப்ப இந்த உலகம் பூரா நம்ம வளர்ச்சியை வேடிக்கை பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன, அவன் பக்கத்து வீட்டுக்காரன் டைம் ஆச்சுடா. அப்படியா? சரி. நோ, இந்த பிளான் எப்ப எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னு சொல்லாமலே போறா. மச்சான் டீ டைம்ல பேசுனத சீரியஸ் எடுத்துக்கிட்டான். டேய் தம்பி, நாங்களே இங்க தானே சென்ட்ரிங் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த டீ குடிக்கிற பிரேக்ல அப்படியே இந்த மாதிரி கனவுலே அப்படி பணக்காரனாய் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கூடாது, சரியா? நோ, அப்ப நம்ம பிசினஸ் தம்பி இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு பிளான் இருக்கு நம்ம கிட்ட. நேத்து கூட தான் அப்பா அதிகமா பணக்காரன் ஒரு பிசினஸ் பிளான் போட்டோம். நீ கோல்டு பிஸ்கட் பிளான், நாளைக்கு எதனா ஒரு பிளான், அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நீ கண்டுக்கூடாது, போ போ. அடுத்து மாப்பிள்ள ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆகிற மாதிரி பிசினஸ் பிளான் பண்ணுண்டா. No comments. Simply yes.